ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம் தருகிற கர்த்தர் உலகம் தரக்கூடிய சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை உனக்கு தருகிறேன். ஆகவே உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இதுதான். நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறேன், ஆதலால் உன் இருதயம் கலங்க வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இருதயம் ஏன் கலக்கமடையும் என்றால் சமாதானம் இல்லாமல் இருந்தார். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு அமைதல் இல்லை, ஆனால் நீதிமானுக்கோ சமாதானம் உண்டு. அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார். ஒரு மனிதனுக்குள் சமாதானம் இருந்தால் அவன் கலங்க மாட்டான், அவன் பயப்படவும் மாட்டான். அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக இருக்கிறது, அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவர். அது மாத்திரமல்ல, 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு துணையாய் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உனக்கு உன் கரத்தை பிடித்து துணை நிற்கிறேன் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போட்டார் ஜனங்கள் நடுவில் இருந்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த பயத்தையும் கலக்கத்தையும் நீக்கி போட விரும்புகிறார். அதற்கு முன்பு ஒரு காரியம் செய்கிறார், சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நமக்குள்ள சமாதானம் வந்துவிட்டாலே எல்லா நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பலர் அந்த சமாதானத்தை இழந்து விடுகிறார்கள். சிலர் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். ஒரு மனிதன் எனக்கு தெரியும். அந்த மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிப்பதைப் போல நடிப்பான், ஆனால் அவன் கீழ்ப்படிய மாட்டான். தேவனுடைய வசனத்தை அது அவன் படித்தால் அவன் சொல்வான், நான் ஒரு அதிகாரம் இருக்கு, அதை படிச்சுட்டேன்னா எனக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் படிக்கவே மாட்டேன். என்ன அதிகாரம்? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த அதிகாரத்தை நான் வாசிப்பதே கிடையாது. ஜீவனுள்ள தேவன் அவர் சொல்கிற காரியங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறான்னா, அவன் இருதயம் கலக்கத்தில், அவன் இருதயம் பயத்தில் இருக்கிறது. காரணம், தேவ சமாதானம் அவனுக்கு இல்லை. ஆம் பிரியமானவர்களே, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு பெரிய சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். வேத வசனம் நமக்குள்ள இருக்கிற கலக்கத்தை மாற்றிவிடும். வேத வசனம் நமக்குள்ள இருக்கிற பயத்தை நீக்கிவிடும். அப்போ ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் சில மனிதர்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், ஆனால் ஆசீர்வாதம் வரணும். என் வீட்டில் கூடையாக கொண்டு வந்து நன்மையை கர்த்தர் கொட்டணும், அக்கினி தான் கொட்டுவார், நன்மை வராது. ஏன்னா வேத வசனம் வேண்டாம், வேத வசனத்தை தந்த இயேசு வேண்டாம், ஆனால் எனக்கு இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும். இது என்னது? இது இப்போ நாம் உலக தரக்கூடிய சமாதானம், சினிமாவுக்கு போகிறது, குடிக்கிறது, வெறிக்கிறது, தீமையான காரியங்கள் எல்லாம் செய்கிறது, இதெல்லாம் செய்துவிட்டு நானும் கர்த்தருடைய பிள்ளை என்று சில நெஞ்ச நிமித்து நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு சமயம் ஒரு வீட்டுக்கு நான் ஜெபிக்க போயிருந்த பொழுது, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண் வெளியில் சென்று வீட்டுக்கு வருகிறார். அவருடைய உடை அலங்காரம் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. நான் வழியில் பார்த்து விட்டேன். சரி, அந்த வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு வரட்டும்,
பின்பு பேசிக்கொள்ளலாம் என்று நான் அந்த வீட்டுக்கு ஜெபிக்க போய்விட்டேன். அவர்கள் எல்லாம் ஜெபத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். இந்த பெண்ணும் வந்து சேர்ந்து விட்டாள். அவருடைய ஆடை அலங்காரம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே அங்கே ஜெபிக்கிறதற்கு அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள், அங்கே ஆரம்பித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவன் நிறைய உடலை மறைத்து ரொம்ப அழகான பெண்ணை போல அங்கே வந்து அந்த ஜெபத்தில் முக்காடிட்டு உட்கார்ந்து கொண்டார். உலகத்தை நாம் பிரியப்படுத்த வேண்டும் என்று பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உலகம் தருகிற பிரகாரமான சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை உனக்கு தருகிற அதில் அவனுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பலருடைய வாழ்க்கையில் கலக்கம், பலருடைய வாழ்க்கையில் பயம் இருக்கிறது. அந்த பயம் உலக சமாதானத்தை அது தராது. தேவ சமாதானத்தை நமக்குள்ளே அது கொண்டு வராது. ஆனால் தேவ சமாதானம் வந்துவிட்டால் கலக்கமும் பயமும் வெளியேறிவிடும். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்ய விரும்புகிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனை சார்ந்து கொள்ள நீங்கள் பிரயாசப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. கலங்க மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள். தேவ சமாதானம் உங்களை அளவில்லாமல் நிரப்பி காத்துவிடும். ஆமென்.